வணக்கம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் ஜாதக ரீதியாக 5ஆம் பாவம் நல்லா இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் பாருங்கள், அவங்களுடைய முன் ஜென்மத்தில் குழந்தை பிறப்பில் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு உதவி செய்யாமல் இருப்பார். தக்க தருணத்தில் உதவி செய்யாதவர்களுக்கு இந்த இந்த பிறவியில் அவர்களுக்கு அந்த குழந்தை பிறப்பில் தடைகள் ஏற்படும். முன் ஜென்மத்தில் குழந்தைகளுக்கு நிறைய பேர் கெடுதல் செஞ்சுருக்கிறாங்க. குழந்தை பிறக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கெடுதல் செய்திருக்கிறார்கள். அவ்வாறெல்லாம் இருப்பவர்கள் இந்த பிறவியில் இந்த குழந்தை தடையானது இருக்கும். ஆகையால் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தாலோ, இல்லை 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலோ, இல்லை 5ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தாலோ கண்டிப்பாக குழந்தைக்கு தடை ஏற்படும். அதே போல் 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் குழந்தைக்கு அலையக்கூடிய தருணமும் உருவாகும். இப்போ இந்த 5ஆம் இடத்த அதிபதி நல்ல நிலைமையில் 6, 8, 12 மறையாமல் இருந்து சுப கிரக தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இதற்கு என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பரிபூர்ணமாக வேண்டிக்கொண்டும். இப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அப்போ முன்னோர்கள் சிறு பாவ பிணிகள் செய்திருந்தால் அந்த முன்னோர்களுக்காக நிவர்த்தியாக நம்ம குலதெய்வத்தை மனசார திருப்திப்படுத்தி வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முதலில் உங்கள் ஜாதகத்தில் ஆண் பெண்ணுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்த பின் உங்களுடைய அந்த ஜாதக ரீதியாக கிரகநிலை ரீதியாக அறிந்து அதற்குண்டான இறை வழிபாடு எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.